நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நண்டு 1 கிலோ சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 4 ஸ்பூன். 1/2 கிலோ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் நல்லா சுவையாக இருக்கும். நான் 2ஐயும் இப்போ கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2, கருவேப்பில் 4 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா வெடிக்கணும். அது நல்லா வெடிச்சோடனே கருவேப்பில் 2 கொத்து கருவேப்பில், வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை இப்போ சேர்க்கணும். இதில் தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்ல மையாக வதங்கிடும். என்ன சொல்லணும், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இல்லை நல்லா அலசி வச்சுருக்கிற நண்டை உள்ளே போடணும். அமாவாசைக்கு முன்னாடி வாங்கினோம்னா நல்ல சதையோட நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு வதங்கினோடனே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்துரு குழம்பு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். மழை காலத்துக்கு ஏற்ற சூடான சுவையான நண்டு கிரேவி ரெடி. மல்லித்தழை தூவி இறக்கி வச்சுருவோம்.
இந்த நண்டு கிரேவியை எப்படி பரிமாறுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு அலங்கரிச்சிடலாம்.